நல்ல வேலை பைப்ல யாரும் குடத்தை போடல. நம்ம தான் இன்னைக்கு கடைசியா போடுவோமோன்னு நினைச்சேன். பார்த்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எப்படி விடியங்காலத்துல அவ்வளோரும் குடத்தை போட்டுருவாள்வல லைன்ல. இன்னைக்கு என்ன ஒருத்தையும் குடத்தை போட காணோம். சரி, எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு. நம்ம முத ஆளா லைன்ல வைப்போம். பிஞ்ச செருப்புல இருந்து கக்குசு வாளி பக்கெட்டுன்னு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து போட்டுருவாளுவே. இன்னைக்கு என்னன்னா ஒருத்தையும் ஒன்றும் போடாம இருக்க, அதிசயமா தான் இருக்கு. போ இடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒருத்தையும் வராம இருக்கான்னா என்ன விஷயமா இருக்கான்? ஒருவேளை இன்னைக்கு தண்ணி நழுன்னு மறந்துட்டாளுவல்ல. சேச்சே, நல்லா தூங்கிருப்பாளுவலா இருக்கும். அதனாலதான் தெரியாம அடப்பாளுவ. நல்லதா போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சிடணும். தண்ணி கிண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 குடமாவது எடுத்துட்டு தான் உடனே உள்ளளுக்கு. வராத பஸ்ஸுக்கு 10 மணிக்கே பல்ல இழுச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் காத்து கடந்தாலாம் ஒருத்தி. காத்து கடக்கட்ட, நமக்கு என்ன வந்துச்சு? என்ன இந்த பரட்டை நம்மளை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போகுது. வேற எங்கேயும் இருந்து தண்ணி எடுத்துட்டு போகுதே. பேசடிக்கிறதுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுருவோமா? இதெல்லாம் முத ஆளு பிஞ்ச செருப்பெல்லாம் கொண்டு வந்து போடி ஆளாச்சு. இது போய் பரட்டை ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொன்ன? இல்ல நாங்க வரட்டா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னேன். ஆமா, இன்னைக்கு என்ன தெரு பைப்ல யாரும் குடத்தை போட காணோம். நீங்களும் வேற எங்கேயும் இருந்து தண்ணி எடுத்துட்டு வாரிய. இன்னைக்கு தண்ணி வராதோ? அங்க பைப்பு உடஞ்சு போய் கிடக்கான். தண்ணி உடையவன் தண்ணி விடாம கிடக்கான். இன்னும் 1 வாரம் ஆகுமா தண்ணி வர்றதுக்கு? அட கடவுளே, என்னது பைப்பு உடஞ்சு கிடக்கா? தண்ணி வர்றதுக்கு 1 வாரம் ஆகுமா? அப்ப தண்ணிக்கு என்ன பண்றது? ஆமா, நீங்க எங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்க? நான் வீடு வீடா போய் கழனி தண்ணி எடுத்துட்டு வரேன். மாட்டுக்கு என்ன குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம், அதை நீயும் உன் புருஷனுமே வச்சு குடிங்க. இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகம்ல. இதுக்கு தான் உங்களோட கண்டை எனக்கு பேசவே பிடிக்காது. எங்களுக்கும் தான். சரி போ அப்போ கிளம்பு இடத்த காலி பண்ணிட்டோம். காத்து வரட்டும். கழனி தண்ணி வாட தாங்க ஏழலை. உன் ஊத்த வாய்க்கு கழனி தண்ணி வாட எவ்வளவோ பரவாயில்ல. போய் முத பல்ல வளர்க்கலாம். அட என்ன பொசுக்குன்னு பிங்கி இப்படி சொல்லிருச்சு. சப்போ, கொஞ்சம் வாட ஓவராதான் இருக்கு. நம்ம வீட்டு முன்னாலதான் இருக்கு பைப்பு. நமக்கு தண்ணி வராதுன்ற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்கு. யாருக்கெல்லாமோ தெரிஞ்சிருக்கு. நமக்கு எவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னாலான பாரு. இப்படி தண்ணி வரலன்னா எப்படி சமாளிக்குது? கோயில் பைப்பில் தான் போய் உப்பு தண்ணி தான் அப்போ 4 கூட எடுத்துக்கொண்டு வீட்டில் போடணும். பாத்திரம் கழுவுறதுக்கும் பாத்ரூமுக்கும் தண்ணி வேண்டாமா? வேற குளிக்காம கூட இருந்துடலாம். குண்டி கழுவாம இருக்க முடியுமா? நல்ல என் மாமியார் பாத்ரூமுக்கு போனால் ஒழுங்கா தண்ணி ஊற்றாது. இப்போ தண்ணி வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆளை போட்டு வந்துடும். அப்புறம் மனசபையே பாத்ரூமுக்கு போவாது. நம்ம புருஷன் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கேட்போம். எடுத்துக்கொண்டு போடட்டும். இந்த குடத்தை முத தூக்கிட்டு போயிடணும். இல்லை வெயிலே கடந்து இத்து துருப்பிடிச்சு நாசமாக போயிடும் குடம். நல்ல குடம். இன்னும் நான் குடத்துக்காரனுக்கே காசை கொடுக்கல. அதுக்குள்ளே ஏதோ உடச்சி கிடச்சி தள்ளிடப்படாது. அழுத வந்துச்சுன்னா அந்த ஆளை எட்டி வச்சு கொண்டு போயிடும். இந்த பையன்கிட்ட நீ யாத்தையே சொன்னேன், கொஞ்சோட சுண்ணாம்பும் பார்க்க வாங்கிட்டு வாழன்னு. இந்த பையன் நம்ம சொல்லி எதையா காதில் வாங்கியானான்னு பாரு. நமக்கு காலையிலே கொஞ்சோட வெத்தலையே போட்டாதான் வேலை ஓடும். நம்ம சொன்ன அந்த வீட்டில் ஏதாவது எடுபடுமா? பொண்டாட்டி சொன்னா மாங்குன்னு பீச்சு கடந்து செய்வான். நம்ம சொன்னா செய்வானா இவன்? ஏங்க என்ன இவா குடத்தை கொண்டுட்டு போனவா வெறும் குடத்தோட வாரா? தண்ணியை பிடிச்சிட்டு வராம வந்து என் மோகன் என்னத்துக்கு கூப்பிட்டோடக்கா? சவுட்டி செல்வம், என்னத்துக்குலா குடத்தை தூக்கிட்டு போனவா வெறும் குடத்தோட வந்து என் மோகனை கத்தி கூப்பிட்டுட்டடக்கா? செவிடைங்க விடைன்னு வேற இம்புட்டு கத்தியே உங்க மோனுக்கு காது கேட்கல. வேற செவிட்டுக்க செல்வம் தானே கூப்பிட முடியும். ஆமா, நீங்க என்ன காலங்காத்தாலையும் வெத்தலையும் கையுமா இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இதெல்லாம் போடக்கூடாதுன்னு உங்க பையன் திட்டிக்கிட்டு தானே இருக்காரு. சொன்னா கேட்க முடியல. இதை போட்டு எதனா 7.5 இழுத்து வச்சிடாதீங்க. அதுக்கும் செலவு பண்ண முடியாதாம்மா. ஆமா, எனக்கு செலவு பண்ணி கிழிச்சிட்டாம்ல என் மோவன். நேற்று சுண்ணாம்பும் 2 பாக்க வாங்கிதாலாங்க வாங்கி தராண்டாங்க. இதுல என்னமோ எனக்கு நிறைய செலவு பண்ணிய மாதிரி தான். அதான் செவத்துக்கு உங்க பிள்ளை சுண்ணாம்பு படிச்சு வச்சிருக்காருல்ல, அந்த சுண்ணாம்பை சுரண்டி எடுத்து வெத்தலையை போடுங்க. உமா, பாத்ரூமுக்கு போனா பாத்ரூம்ல தண்ணி வரல, என்னதான் கதை? வாங்க அந்த கதையை நான் சொல்றேன். தெரு பைப்புல தண்ணி வரணும் குடத்தை கொண்டுகிட்டு போனா அங்க என்னமோ தண்ணி விடுற இடத்துல குழாய் பைப்பு உடஞ்சி கிடக்கு. 1 வாரம் கழிச்சு தான் தண்ணி வரும். சரி பண்ணதுக்கு அப்புறம் காணா. அதனால தண்ணிலாம் ஒன்றும் வராதான். கோயில் பைப்புல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. நீங்க இப்போ ஒரு 10-15 கூட தண்ணி எடுத்து கொண்டு வந்து போட்டாதான் பாத்ரூமுக்கும் தண்ணி, குண்டு கிழவு தண்ணி, எல்லாத்துக்கும் தண்ணி. உமா, என்ன சொல்ற நீ? என்ன, நான் தமிழ்ல தானே பேசுறேன். இப்போ எங்க அடுத்து வாக்கிங் தானே போவீரு? வாக்கிங் சாக்கிங்னு அந்த வேலையை இந்த குடத்தை கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து செய்யுங்க. எல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி தான். போங்க அந்த குடத்தை பிடிங்க. ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி தெரியுது. ஒழுங்கு மரியாதையா போறோம். போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரோம். உப்பு தண்ணி பாத்திரம் கழுவதுக்கும் பாத்ரூமுக்கும் தான்.
நல்ல தண்ணி சமைக்கிறதுக்கு வேணும் குடிக்கிறதுக்கெல்லாம். அதுக்கு பாலாண்ணா கடையில் 5 கேனு தண்ணி சொல்லிருங்க. அவர் கொண்டு வந்து போட மாட்டாரு. போட்டால் எக்ஸ்ட்ரா 5 ரூபா 10 ரூபா கேட்பாரு. அதனால 5 ரூபா கேனு தண்ணியை நீங்களே பிடிச்சி கொண்டு வீட்டில் கொண்டு போட்டு போயிருங்க வேலைக்கு சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வேலை செய்வான் ஒரு வீட்டுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஹோட்டல்ல வேலை கிடக்கு. நான் ஹோட்டல் வேலையை போய் பார்க்கேன். வாரேன். பாத்தியம்மா உன் பிள்ளை நிலைமைய? இவளை போய் என் தலையில கட்டிட்டியம்மா. ஆமாட, வெள்ளை தோளுகாரி கொஞ்சம் நல்லா இருக்கா, கலரா அழகா இருக்கான்னு பார்த்து கட்டிட்டோம்ல. அவ இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சே. என்னைய பாரு, செவுத்து சுண்ணாம்பு சுரண்டி தின்னுங்க வெத்தலைக்கு. நீ சுண்ணாம்பு வாங்கி தந்திருந்தா அவ என்னைய பார்த்து இப்படி சொல்லுவாளால? நீ தானே என்னைய இப்படி ஆக்கி வச்சிருக்க. அட போமா, நீ வேற என்னைய ஆரம்பிக்காத. நான் அதுக்கு போய் தண்ணி எடுத்து கொண்டு போட்டிருக்கேன். பாரு, பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஓட்டம் ஓடியான்னு. என்னாச்சு இந்த சாலினிக்கு? காலையிலே எத்தனை சுற்றி சுற்றி வருவா. இப்பெல்லாம் எந்திரிச்சாலும் அவ பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கா. என்னதான் ஆச்சு அவளுக்கு? எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தையோ பறி கொடுத்தவா கணங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஒரு பேச்சும் கேட்காண்டாங்க. வேலைக்குன்னு போனவன் வேலையை முடிச்சுட்டு வருவான்னு இல்லாமல் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு அதை பார்த்தா மனசு சங்கடமா இருக்கு. வேற அவன் வந்தவன் என் பொண்டாட்டி நீ ஒழுங்கா கவனிக்கலன்னு நம்மள கேட்பான். சரி, அதுவன் நேரம் இப்படி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு நானும் பொறுத்து போகிறேன். என்னத்தை சொல்ல இந்த பிள்ளைக்கு? நம்மளும் கோவப்படவும் முடிய மாட்டேங்கு. தாகிட்டையும் பேசியாலா பேச மாட்டேங்காளான்னு தெரியல. ஒரு நேரமும் அவாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா. சரி, 4 பேர் கூட பேசி வாங்கி இருப்பா. வா வந்து லட்சுமி வீடு வரைக்குமான கூப்பிட்டு போகிறேன்னாலும் வரமாட்டேன் இல்லையா? கொஞ்சம் அவளோட பேசி வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல. வேலை செய்யலனாலும் அங்கே போய் உட்கார்ந்து கொஞ்சம் பேசி வாங்கியாவது நல்லா கலகலன்னு இருப்பான்னு பார்த்தா அதுக்கும் ஒருத்தர் கூடயும் பேசி வாங்கி சிரிச்சு இருக்க மாட்டேங்க. எனக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. பேசாட்டுக்கு இன்னைக்கு லட்சுமி அந்த உமா பெரிய பொண்ணு உள்ள கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கடே வந்து என் மரமோட கொஞ்சம் பேசி வாங்கி நல்லா இருங்கன்னு சொல்லணும் போல இருக்கு. அவளும் எங்கே இங்கே வருவாளுவே? அவளும் எல்லாம் அங்கே கூடி கடந்து பேசிட்டு அடப்பாளுவே. இவள்லாம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் போனோம். இவளை நம்மளை போன சொல்லியும் போக மாட்டேங்க. அவள் மாமியாரி இந்த மாதிரி போவாத வீட்டில் கிடம்பா. நம்ம என்ன அப்படியே இவளை சொல்லியும்? இந்த சந்தோஷ பைய போனவன் இவளையும் கையோட கூட்டிட்டு போனாம்ல. எப்பயா வருவேன்னா இன்னைக்கு வந்துறியே நாளைக்கு வந்துறியன்னு ஒவ்வொரு நாளாக கடத்திக்கிட்டு இருக்கான். நமக்கு தான் இவளை நினச்சா வருத்தமா இருக்கு. சரி, சீக்கிரம் சுவாறு கறி ஆக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த ஜோசியக்காரர் வேற ஊருக்கு போயிருந்தேன்னாரு. அவன் வந்துட்டாரா என்னன்னு போய் பார்த்துட்டு வரணும். நீ என்னதான் சொல்லி யார் ஏதாவது பைக்காரா இருக்கா என்ன ஏதான்னு கேட்டுட்டு வரணும். இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஜோசியக்காரனை தேடி ஜாதகத்தை தூக்கிட்டு போனேன். இப்போ இதுவே 2 பேரும் இப்படி கிடக்கதை பார்த்தா பயமா இருக்கு. இதுவே எப்பயும் ஒன்றா கிடக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓடிட்டு அலைய வேண்டி இருக்கு. என்னைக்குதான் இதுக்கு இப்படி வாழம் கிடைக்குமோ தெரில. இந்த ஒரு ஜன்மம் போதாது, 7 ஜன்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம். நம்ம பொருள் எங்க வச்சாலும் எப்படிதான் தேடி பிடிச்சி எடுப்பாவளோ தெரியலாமா? அவளத்தையும் தோண்டி எடுத்துறியாவ. நான் லாஸ்டா என் நகை வெட்டியை காலேஜ் பேக்ல தான் வச்சேன். அதுல தான் என் நகை வெட்டியில நல்லா கத்தி அப்புறம் எல்லாமே இருக்கும். ஏதாவது அவசரத்துக்கு பழங்களும் போற இடத்துல பஸ்ல வாங்கி சாப்பிட்டேன்னா கட் பண்ணிக்கிடலான்னு சூப்பரா வச்சிருந்தேன் அந்த நகை வெட்டியை. அந்த நகை வெட்டியை யார் எடுத்ததுன்னே தெரியல. இப்ப பாரு, எனக்கு வெட்டுறதுக்கே சங்கடமா இருக்கு என் நகத்தை வெட்ட. எனக்கு என் நகை வெட்டி தான் கரெக்டா இருக்கும். இந்த சந்தியா கிட்ட 100 முறை சொல்லிட்டேன் என் பேக்ல கை வைக்காதான்னு. அந்த நாய் தான் எடுத்திருக்கோன்னு நினைக்கேன். தண்ணி எடுக்க போயிருக்கா. வரட்டும், வந்த அப்புறம் அவளை கிழிச்சு நட்டி விடுங்க. இந்த நகை வெட்டியில வெட்டுறதுக்கு வெட்டாமலே இருக்கலாம். ஒரு மண்ணும் வெட்ட மாட்டேங்கு. தண்ணி எடுத்து ஊத்திட்டியா? காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுல. இன்னும் வேணா நீ காலேஜுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் குழையெல்லாம் சரி பண்ணி எப்போ தண்ணி குடியாதுன்னு தெரில. நான் வேணா அப்புறம் ஒரு 4-5 கூட எடுத்து ஊற்றிக்கிடியேன். இப்போ எனக்கு இந்த பாத்திரத்தை கழுவ தண்ணி இருந்தால் போதும். நான் இட்லி தான் சுட்டு வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சு வச்சுருக்கேன். இது பழைய குழம்பு கொஞ்சம் இருக்குது, அந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. மதியத்துக்கு டிவி ஸ்டாண்டில் காசு வச்சுருக்கேன். 2 பேரும் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே கேண்டீனில் சாப்பாடு கிடைக்கும்னா வாங்கி சாப்பிடுங்க 2. எம்மா, நான் வேணா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போடட்டுமா? ஏன்னா என்னாச்சு? உடம்பு எதுவும் சோமில்லையே என்ன? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மாதான். எனக்கு இன்னைக்கு காலேஜுக்கு போகவே பிடிக்கலம்மா. மண்டேலேருந்து காலேஜ் போகிறேன். இன்னைக்கு நான் லீவ் போடுறட்டா? லீவு போட்டேன்னா உங்கள் காலேஜில் வாத்திச்சு ஒன்றும் சொல்ல முடியாளா? ஸ்கூலுக்கு போகும்போது லெட்டர் தரணும், வீட்டில் இருந்து அம்மா அப்பா வரணும், நம்ம பேரண்ட் வரணும், அது இதுன்னு என்னமோ சொல்லுவீல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? இல்லைம்மா, காலேஜ்லலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாவ. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஒரு லீவ் லெட்டர் மட்டும் எழுதி என்னை மாதிரி ஒரு சைனை போட்டு கொடுக்க சொல்லிடுறேன். நாளைக்கு லீவ் போட்டுக்கிடுறேம்மா. சரி, நானும் தோட்டத்துக்கு போகணுன்னு பார்த்தேன். தோட்டத்துலேயும் நிறைய வேலை கிடக்கு. சரி, அப்போ லீவ் போடுறியா? நீ இப்போ லீவ் போட்டேன்னா அவளும் போவாண்டேன் போல. அது நல்லே கழுத காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கள்ளப்படம். இப்போ நீ போகலன்னா அதுவும் நானும் போவாண்டேன் போல. அப்போ வேணா இன்னைக்கு 2 வீட்டில் கடங்கப்போ. சரிம்மா. லட்சுமி, கஞ்சூத்திரியா? தோட்டத்துக்கு போடணும். சரிம்மா, அப்போ நான் இன்னைக்கு காலேஜ் போகலாம். இன்னும் 2-3 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி, அப்போ போ.
என்ன லட்சுமியே பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பாம தண்ணி எடுக்க அனுப்பிக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு நேரமாவலியா? அவன் இன்னைக்கு காலேஜுக்கு போகலங்க. போகலன்னா கடக்கட்டுன்னு தான் போட்டிருக்கேன். தோட்டத்தில் வேற வேலை கிடக்குல்ல, அதான் தண்ணி இல்லை, அதான் ஒரு நாள் கூட தண்ணி எடுத்துட்டு வான்னு அனுப்பியிருக்கேன். படிக்க பிள்ளைய என்னத்துக்கு காலேஜுக்கு போவான்ட்டான்னு போட்டு வச்சிருக்கா? எதுக்கு அவ போலையா? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. இன்னைக்கு போகலங்க. எப்பயும் போகிற பிள்ளை இன்னைக்கு வேண்டாங்குது. சரி கடந்துட்டு போட்ட விடுங்க. இனிமே வேற சனி நேரம் லீவு தானே. என்னமோ போ, பிள்ளை படிப்பை கெடுக்காத. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு அடக்கம் ஞாபகம் இருக்குல்ல? அவ படிக்க சொல்லு கொஞ்சம். இந்த காலத்தில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, என்ன கஞ்சி ஊத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. இப்பயே பாப்பீங்க? ஆமாம், தோட்டத்தில் கொஞ்சம் வேலை கிடக்கு. உரம் அடிக்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உரம் அடிக்க அந்த பையன் வாரேன்னா, அதனால் நான் சீக்கிரம் போனால் தான் வேலை நடக்கும். அதனால் கஞ்சி ஊற்றி தாரியா? கொண்டுட்டு நாங்கள் போகிறேன். சரி, இட்லி இருக்கு, இட்லியே சாப்பிடுங்க. இட்லி வேணா எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சாப்பிட்டா இப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்காது எனக்கு. கஞ்சி ஊற்றிதா, நான் அங்கே கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டியே. எனக்கு சாப்பிட நேராகும். இப்போ நான் டீ கடையில் 2 பண்ணும் ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்தேன். அதுவே வயிறு தும்முன்னு தான் இருக்குது. நீ கஞ்சை மட்டும் ஊற்று. இந்த இவ்வளோ ஊத்த சொல்கிறேன் இருங்க. சரி, இந்த ஃபோனை சார்ஜ் போட்டிருந்தேன். சுவிட்சு போட்டேன்னா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. நான் போய் பார்க்கேன். கஞ்சி ஊற்றி வைங்க, நான் தான் வாரேன். ஆ சரி. ஏ சோனி, ஏ சோனி, எல்லாம் சோனி கொஞ்சம் அப்பாக்கு கஞ்சி ஊத்து வாளில, நான் தான் வாரேன். இந்த அம்மைக்கு வர வேலையே இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா இவளுக்கு பொறுக்காத. இந்த வாரேம்மா. இன்னத்துக்கு கூப்பிட்டு நடக்கான்னு ஒன்றும் கேட்கலையே. சரி போய் என்ன ஏதுன்னு கேட்போம். இந்த பாத்திரத்தை கழுவி நம்மளுக்கு கை ரேகை தேஞ்சு போறது தான் மிச்சமா இருக்கும். இந்த பிள்ளைகள் ஒரு கூறு கிடையாதம்மா. நாங்களெல்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது காலையிலே எந்திரிச்சு என்ன வேலை செய்வோம். பாத்திரம் தேய்க்கிறது என்ன, முத்தத்தை தூத்து பெருக்கி தொளிச்சு தண்ணி எடுத்து போட்டு 10-15 குறைய போட்டு வச்சுட்டு பாயை முளைஞ்சி வச்சாதான் எங்கள் அம்மாலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்பா. அடித்து பரண்டு போய் யூனிஃபார்மெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு பட்டன் இல்லாமல் ஒரு ஊசி நூலும் இல்லாமல் இந்த முள்ளுகளை எடுத்து தச்சு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார்கிட்ட லேட்டாக போய் அடியை வாங்கிக்கிட்டு என்ன கஷ்டப்படுவோம். இதுக்கு இடையில தோட்டத்துலேயும் போய் காலையிலே போய் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு கோழியெல்லாம் கொண்டு போய் திறந்து விட்டுட்டு வரணும். ஏகப்பட்ட வேலை இருக்கும். இதெல்லாம் காலங்காத்தாலே செய்வோம். இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடிய மாட்டேங்கு. இப்போ உள்ள பிள்ளைல ஒரு வார்த்தை சொல்ல முடிய மாட்டேங்கு. எது சொன்னாலும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு போயிருதுவே. கதவு ரூமை பூட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு போனால் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே கிடக்குவேன். நம்மலாம் அப்போ அந்த காலத்தில் 1000 முறை செத்துருக்கானா ஒவ்வொரு நாளும். நம்மலாம் எங்கே போகிறது? ஏமா எதுக்கு கூப்பிட்டா? எல்லாம் வந்துட்டியா? போ, அப்பாவுக்கு வாளியில் கஞ்சி ஊற்றி வை. துவையில் பிரிட்ஜுக்குள்ளே இருக்கும் பாரு, அந்த துவையில வச்சு கொடுத்துடு. அம்மன் அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு வரேன். ஏமா போமா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. நானே இன்னும் குளிக்கல, இன்னும் என் துணி அயன் பண்ணல. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீ போய் அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடு போ. ஏலா, இன்னைக்கு சந்தியா காலேஜுக்கு போலையா? அப்ப நீ மட்டும் போறியா? என்னது, சந்தியா காலேஜுக்கு போலையா? ஆமா, அவ இப்பதான் சொன்னா நான் காலேஜுக்கு போகலாமா, இன்னைக்கு லீவ் போடியேன்னு. அப்ப நீ லீவ் போடுவன்னு நினைச்சேன். சரி, அப்ப நீ கிளம்பு. இட்லி இருக்கு, மதியத்துக்கு இட்லியே எடுத்துட்டு போ. நான் அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துக்கிடியேன். நானும் உங்கள் அக்காலும் இந்த கோயில் வர போகணும்னு நினச்சோம். அப்போ நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். அப்படியே போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வரோம். நீ மட்டும் அப்போ காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன்னம்மா. அம்மா அவன் காலேஜுக்கு போகலன்னா நானும் போகலாமா? இப்போதானால காலேஜுக்கு போகணுன்னு பறந்துக்கிட்டு நின்னா. நீ இதை முன்னாடியே சொல்லலையே. இப்போ என்ன, அப்பாவுக்கு கஞ்சி தானே ஊற்றி கொடுக்கணும். நான் ஊற்றி கொடுக்கேன், நீ உட்கார்ந்து பாத்திரத்தை கழுவு. நான் அன்னைக்கு காலேஜுக்கு லீவு. பாத்திரம் கழுவணும்னா கூட சொல்லு, நான் கழுவி தரேன். அப்ப இந்த பாத்திரத்தையும் கழுவிரு. நான் போய் உங்க அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு வரேன். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன அம்மா இந்த கழுவுன்னு போட்டு போயிட்டா? இதுக்கு காலேஜுக்கே போயிருந்துருக்கலாமோ? தெரியாம வாயை விட்டுட்டோமோ? சட்டிக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். தெரியாம வாயை விட்டு பாத்திரம் கழுவ விட்டுட்டாள் அந்த கொம்மி. சரி, அம்மா வேற எங்கேயோ போகணும்லாம் சொல்றா. நல்லா ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நம்மளும். இன்னைக்கு வேற டெஸ்ட் இருந்து, நல்ல வேலை டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சந்தியாவா? அம்மா உனக்கு என்னாச்சு? இன்னைக்கு எதுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்ன நீ? ஒன்றும் இல்லை பச்சோனி, சும்மாதான். இல்லையே, நீ அப்படி லேட்ல சொல்ல முடியே. ஏதோ உடம்புக்கு எதுவும் பண்ணதா, இல்லை யாருன்னா உனக்கு எதுவும் சொன்னாங்களா? என்னன்னு சொல்லு. யாரும் ஒன்றும் சொல்லலை. எனக்கு வர காலேஜுக்கு போவே பிடிக்க மாட்டேங்கு. ஏன் சரண் எதுவும் சொன்னானா? சச்சா இல்லை, நான் சரண்கிட்ட பேச மாட்டேன்னு காவியாட்ட சொல்லிட்டேன். அதனால் அவன் இப்போ என்னையை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் வந்தேன்னா அவன் ஒரு பக்கம் போயிடுவான். ஆமாம், இப்படி தான் ஒரு 4 நாள் பண்ணுவியா, அதுக்கப்புறமா பேசுவியா தானே? இவ சோனி, நீ வேற சும்மா இருப்ப, வெறுப்பேத்தாத. சரி, அதை விடு. என் பேக்ல இருந்து நீ தானே என் நெயில் கட்டர் எடுத்த. என் நெயில் கட்டரில் அதில் சிஸ்ஸரு அப்புறம் கத்தி எல்லாமே இருக்கும். அதை நீ தானே எடுத்த?
நானும் எடுக்கல, தூர போ, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இப்ப சந்தியா ஒழுங்கு மரியாதையா என் நெயில் கட்டுற தந்துரு, இல்லைன்னா கடுப்பாயிருவேன் பத்துக்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பேரு, உன் நெயில் கட்டுற எடுக்கிறது தான் எனக்கு வேலை. என்ன இவளும் எடுக்கலங்க? அப்ப நம்ம நெயில் கட்டுற எங்க தான் போச்சு? காலேஜ்ல எவ்வளவு ஆட்டையை போட்டாலோ? பூ மாறிட்ட ஒருக்கா கேட்டு பார்க்கணும், அவ எதுவும் கட் பண்றதுக்கு எடுத்தாளான்னு. சரி, இப்ப நம்ம பாத்திரம் கழுவுற வேலையை பார்ப்போம். சோனி, நீ இப்படி சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருந்தனா முள்ள எடுக்க முடியாது பாத்துக்க. நீ ஒண்ணு எனக்கு முள்ள எடுக்க வேண்டாம். அப்போ சோனி கொண்டா காலை, நான் அழகா எடுத்து விடுறேன், வலிக்காம எடுத்து விடுறேன். கொண்டா. இப்படிதான் சொல்ற, முள்ள எடுக்க எடுக்கன்னு குத்தி குத்தி அந்த முள்ள உள்ளதான் தள்ளி விடுறா. எனக்கு என்ன வலி வலிக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்தம் வந்துடும். சரி சரி, உனக்கு வலிக்காம எடுக்கேன், உன் காலை என் முட்டியில வை. கொண்டா. முள்ள எடுக்கும் போது அப்படியே வலிக்கதான் செய்யும் சோனி, நீ தான் கொஞ்சம் பொறுத்துக்கிடனா. நல்லா சொல்லு பூமாரிவளுக்கு, வேற எப்படி எடுக்கதான்? உங்களுக்கு என்னதான் நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, எனக்கு தான் உயிர் போன மாதிரி வலிக்குது. எம்மா என்ன வலி வலிக்குது, செருப்பை தாண்டி வந்து அந்த முள்ளு குத்திருச்சு, அப்படியே உடஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் இன்னும் வரைய மாட்டேங்குது. எனக்கு நல்லா ஊக்குல குத்தும் போது நல்லா தட்டுப்படுது. இப்ப சந்தியா உனக்கு முள்ளு இருக்கிறது தெரியுதுல்ல கண்ணுக்கு? தெரியுது தெரியுது, ஒரு மாதிரி கட்ட மாதிரி லைஸா தெரியுது. அதான் எனக்கு உயிர் போற மாதிரி வலிக்குதுப்ப, கொஞ்சம் பார்த்து பொறுமையா எடுவே. எப்படியும் கொஞ்சம் வலிக்கதான் செய்யும், நீ கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டு இரு, நான் வலியோட வலியா சேர்த்து எடுத்துடுறேன். ஐயோ, எங்க பொறுக்கிறது முடிய மாட்டேங்குது, ரொம்ப வலிக்குது. நீ அந்த பக்கத்துல குத்து, அந்த ஏற்கனவே குத்துட்டு முள்ளு மேலே குத்தாத, கொஞ்சம் சைடுல கூட தொழிய பிச்சு எடுத்துட்டு கூட பண்ணு. ஆனா எனக்கு பயம், அதுக்கு மேலே தட்டுப்படும் போது உயிர் போற மாதிரி வலிக்குவே, பார்த்து எடுப்பக்கிருக்கி. சரி, இப்ப புலம்பாத, இன்னொருக்கா புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா அந்த நறுக்குன்னு ஊக்க வச்சு மறுபடியும் குத்தி விட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ, இவ்வளோட்ட கடந்து படாத பாடுபடுறேன் கடவுளே. இன்னைக்கு நான் இதுக்கு காலேஜுக்கே போயிருந்துருக்கலாம். காலேஜை கள்ளப்பட்டு போகாம, காலேஜுக்கு போகாம கள்ளப்பட்டு தோட்டத்துக்கு போனதுக்கு கடைசியில் எனக்கு தண்டனையா முள்ளு குத்தி பாரு. இப்ப படாத பாடுபடுறேன். தந்தா வந்துருச்சுங்களா தவிர ஒன்னும் வெளியே வந்த மாதிரி தெரியல. காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்து. அட பரவாயில்லையல, சூப்பரா. இப்ப பாட்டு படிக்கி நான் வைக்கும்போது இறஞ்சிக்கிட்டுலாம் கிடந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, நீங்க சரியா போன்ல அத கரெக்ட்டா டியூன் பண்ணாம வச்சிருக்கீங்க, அதனால தான் அது ஒருபடியா இறஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு. இப்போ நான் கரெக்ட்டா டியூன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால தான் பாட்டு ஓடுது. இப்போ இப்படி பாட்டு கேட்கும்போது தான் நல்லா அழகா இருக்கு. இனிமே அப்படியே பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன் பத்துக்க. இந்த மாதிரி பழைய பாட்டுலாம் இந்த நேரத்தில் தான் ஓடும். அதை எப்பவுமே போட்டு விட்டேன்னா அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு அடப்பான், நம்ம பாட்டுக்கு தூங்கலாம், நல்லா இருக்கும்ல. சரில, உங்க அப்பனங்க அப்பனா வரும்போது சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாவ, எங்கல போறேன்னாவ, நான் இங்க தான் வாரேன்னே, அம்மா எல்லாம் இங்க தான் இருக்கானே. சரி, அப்ப நான் சாப்பிட்டுட்டு வாரேன்னாவ, வந்தாலும் வருவாவன்னு நினைக்கேன். சரி சரி, வரட்டும் வரட்டும். சரி பெரியப்பா, நீங்க பாட்டு கேளுங்க, நான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணியால்வன்னு பாக்கேன். போ சுவானியாளுக்கு முள்ளு காலில் குத்தி இருக்கான், அதை முடிஞ்சா எடுத்து விடு. நான் எடுத்து விடியேன்னே அவ பயமா இருக்கு, நீ என்கிட்ட வர முடியேன்னா. நீ அவ சந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு, எடுக்க முடியலன்னா நீயாவது கொஞ்சம் எடுத்து விடியா. சரி பெரியப்பா. பெண் பூவே வாய் பேசு. எவ்வளவு சோடா புட்டிவளா, என்ன பண்ணிட்டு அடக்கிய? இல்ல சதீஸ் வாள, இவ்ளோ முள்ளெடுக்கேன்னு என் காலை பஞ்சர் பண்ணிட்டு இருக்காள்வல. தயவு செய்து நீயாவது வந்து ஒழுங்கா எனக்கு வலிக்காம முள்ளெடுல. யார் இவனா? இவன்ட்ட எடுக்க சொல்றதுக்கு எடுக்க சொல்லாமலே இருக்கலாம். அட, எங்களுக்கு முள்ளே பஞ்சு மெத்த, நாங்கலாம் எவ்வளவு வீரத்தலம்புகள் முள்ளு குத்து வாங்கியிருக்கோம். எங்களுக்கு படாத முள்ளு குத்தா கொண்டா, நான் எடுத்து விடுறேன். எங்களால எடுக்க முடியலையா, இவன் வந்து எடுத்து கிழிச்சிருவான். அட, அதெல்லாம் அசால்ட்டா எடுக்கலாம். அம்மா என்னத்த வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க? ஊக்கு வச்சு தாம்ல எடுக்கும். அட, ஊக்கு வச்சு எடுத்தா எந்த காலம் எடுக்காது, பிளேட் இல்லையா? பிளேட் எதுக்குல சதீஸ்? அட, பிளேட் இருந்தா சீவி சரட்டு போட்டுனா டக்குன்னு எடுத்துறலாம். அதுதான் தோல ஒரு நாலு சீவி ஜீவனா நாலு பக்கமா சீவி எடுத்தனா அழகா எடுத்துட்டு உருவிட்டு போயிரலாம். அதுக்குதான். எதை சோனி இந்த கிறுக்கன் சொல்றான்னு இவனை நம்பிலாம் பிளேட வச்சுலாம் காலை வெட்ட விட்டுறாத, அவன் தோண்டி எடுத்துருவான். அப்புறம் உனக்கு ஒரு மாசத்துக்கு நடக்க முடியாது பாத்துக்க. என்னவே இப்படி ஆளுக்கு என்னைய பயமுறுத்துறிய? இப்படி பயமுறுத்தினா எப்படிவே? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம் பாத்துக்க. எனக்குலாம் இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிருக்கான் தெரியுமா இந்த கிறுக்கன்? கால்ல முள்ளு எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு வருவான், பிளேட வச்சுட்டு மெதுவா கொஞ்சோட தான் வெட்டுவேன்னு தோலை நிறைய வெட்டி சீவி விட்டுருவான். எவ சோனி, இந்த சோடா புடி சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நான் ஒழுங்கா கவனமா எடுப்பேனா, எத்தனை பயலுக்கு எடுத்து விட்டுருக்கேன் தெரியுமா? நான் நேக்க அந்த முள்ளு மட்டும், அந்த முள்ளு வெளியே வர்றதுக்கு லைட்டா பிளேட் வச்சு கட் பண்ணுவேன், அவ்வளவுதான்.
ஐயோ என் காலில் கபடி ஆடிடாதீங்கப்பா, தயவு செய்து எனக்கு எப்படியான அந்த முள்ளை எடுத்து விடுங்க. சரி, அப்ப உனக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? என்னல? அப்படியே காலில் முள்ளு இருக்கட்டும், அப்படியே விட்டுரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முள்ளு உள்ள இருந்து அப்படியே சலை வச்சு புத்து பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல இரும்பு கம்பிய பழுக்க வச்சிரு, நல்லா நெருப்புல பழுக்க வச்சுட்டு அந்த இடத்துல நீ ஒரு காட்டு காட்டு, அப்படியே சலத்து வழியா வெளியே வந்துடும், முள்ளு வெளியே வந்துடும். ஈஸியா சரியாயிரும். என்ன அப்படி பண்றீங்க? எதை சோனி, அவன் உன் காலை வெட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டான். அவன் சொன்ன மாதிரிலாம் செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு ஒத்த பக்கம் காலை எடுத்துருவாங்க புத்து நோய் வந்து. எதுக்கு அடி சக்கருக்கா? வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க சோடாபட்டி. வாயில ஒரு குத்து விட்டேன்னா பல்லெல்லாம் கொட்டிரும் பத்துக்க. அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவோம் பத்துக்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உயிரை எடுக்காதீங்க. தயவு செய்து என் காலில் இருக்க முள் எடுக்க ஏதாவது வழி சொல்லுங்க. கொண்டா கொண்டா அந்த காலை கொண்டா, நான் பாக்கேன். தந்தி அந்த ஊக்க கூடு. பார்த்து மெதுவால சதீஷ், அவ சும்மையே கத்திட்டுடாக்கா. டோன்ட் வரி, எல்லாம் நான் பாத்துக்கிடுறேன். ஒருத்தர் அவ காலை நல்லா சிக்கரா பிடிச்சிக்கிடுங்க, ஒருத்தர் போய் பின்னாடி அவ ரெண்டு கையையும் சேர்த்து பிடிச்சிக்கிடுங்க. எதுக்குல சதீஷ் ஒருத்தர் கையையும் இன்னொருத்தர் காலையும் பிடிக்க சொல்ற? அப்பதான் எடுக்க முடியும். ஆமா பச்சோனி, நீ இவ்வளவு நேரம் வலிக்குது வலிக்குதுன்னு நான் லேசா குத்துறதுக்கு முன்னாடி காலை பின்னாடி பின்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தல்ல, அதனாலதான் என்னால எடுக்க முடியல. அதான் சதீஷ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலு கை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட சொல்றான். இன்னைக்கு அவன் எப்படியும் எடுத்துருவான். இன்னைக்கு சோனிக்கு உயிரை எடுக்க போறான் பெரியவன். சோடாபட்டி போ, சோனியோட ரெண்டு கையையும் பிடிச்சிட்டே போ. இலையில சதீஷ் எது பண்றதா இருந்தாலும் வலிக்காம பண்ணல, பயமா இருக்கு உன்னைய பாக்கும்போது. பயப்படாத பயப்படாத, அதான் நான் இருக்கம்ல. நீ இருக்கதாம்ல அவளுக்கு பயமே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலத்தி. போட்டு லட்சுமி அக்கா, தண்டவண்ணியனுக்கு பாட்டை பத்தியில உங்களுக்கு தான் அவரு பாட்டு போட்டு விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கேன். அம்மா ஒரே காதல் காவியமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா போடுவாரு, பாட்டு போடாண்டாரு. சும்மா கடங்களா நீங்கள் வேற. அவரு எப்பயுமே ராத்திரி ஆனா இப்படி பாட்டை போட்டு விட்டுட்டு தான் தூங்குவாரு. எப்பமா அதை என்னமோ போட்டு விட்டுட்டு தூங்குவாரு. 2-3 நாள் அது வராண்டங்க இறஞ்சிட்டு இவரோட சொல்லிட்டு நடந்தாரு. அவ்வளோ ஒன்றும் சரி பண்ணி கொடுக்காம நடந்தாளுவே. நான் இப்போ சதீசி சரி பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்க, அவன் தானே பக்கத்துல இருந்தவள நேரம். அதான் அவரு பாட்டு போட்டு விட்டுட்டு அடக்காரு. இருந்தாலும் தண்டபாணியெல்லாம் நல்லா ரொமான்ஸா இருக்காரு இப்பயும். எங்க வீட்லயும் தான் இருக்காரு, ஒன்னுத்துக்கு அவன்டாரு. நமக்குன்னு ஒரு பாட்டு உண்டா, ஒரு இளவு உண்டா, ஒரு ஸ்டேட்டஸ் உண்டா? ஒரு இளவும் கிடையாது. அப்படி சொல்லு உமா, நம்ம ஆளுவெல்லாம் வேஸ்ட்டு. அப்படி பார்த்தா எங்க வீட்டுக்காரன் தான் எனக்கு ஒன்றும் வைக்க முடியாரு. லட்சுமி அக்கா வீட்டுக்காரன் தான் பரவாயில்ல அப்போ பார்த்தா. ஆமா, நம்ம கிட்ட தான் இந்த லட்சுமியும் சண்டை பண்ணி என்னன்னா சண்டை பொடிய மாதிரி நல்லா சண்டை போட்டு நடிச்சுட்டு கிடப்பாவ. ஆனா ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்கு. எவ்வளோதானே லட்சு? ஏலா நீங்களே வேற வயிற்றுல கலப்பாதீங்களா, சும்மா இருங்க. ஐயோ மனசா, பாட்டு கேட்கதான் இருந்தாங்க எங்கேயாவது தூரமா போய் பாட்டு கேளுங்க. போய் என்னாச்சு லட்சுமி, உனக்கு பாட்டு பிடிக்கலையா? ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போய் வேற எங்கேயும் போய் உட்கார்ந்து பாட்டு கேளம், இல்லாட்டினா உள்ள போய் தூங்கும். இல்லைன்னா இந்த ஒன்று காதுக்குள்ள ஒன்று ஓட்டிக்கிட்டு இருப்பியற, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்து கேளும். அட லட்சு லட்சு, எதுக்கு இப்ப தண்டை பண்ணி என்னன்னா விரட்டுறீங்க? என்ன நீங்க பாட்டு கேளுங்க, அவிய அப்படிதான் பண்ணுவாவ, கண்டுக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு பேர இடத்த காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாமா. சரி சரி கோவப்படாத, அந்த காத்துக்குள்ள மாட்டியதை எடுத்து மாட்டிக்கிட்டு கேட்கேன். என்னமோ பண்ணோம் போறோம். தண்டபாணி என்ன? அது யாரு நம்மள தேடி வந்திருக்குது? அட சின்னத்துறை, எல்லாம் இரு, நான் தான் வாரேன். போங்க போங்க, எந்திரிச்சு போங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஒரு வழியா எந்திரிச்சு போயிட்டாரம்மா. இவரு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கதவெல்லாம் சாத்தி போட்டு வந்தாரா, இல்லைன்னா அந்த திறந்து வச்சுட்டு வந்தாரான்னு தெரியலையே. ஆடு மாடு கழுதை எதுனாலும் உள்ள போகுமே. இந்த ராத்திரி நேரத்துல அதெல்லாம் எங்க கழுதைக்கு கண்ணு தெரிய போகுது? திருட்டு பையன் எவனாவது போய் திருட போனாதான் உண்டு. நீ இங்க தானெல்லாம் இருக்கா, வேற யாரு திருட போறா? நீ இங்க இல்லைன்னா தான் பயப்படணும், கதவை திறந்து போட்டுட்டு வந்துட்டோமேன்னு. எல்லாம் பெரிய பொண்ணு, இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாத பத்துக்க. அங்க என் வீட்டுல திருட ஒன்றும் கிடையாது. ஒரு குண்டுமணி போட்டு தங்கம் கூட வீட்டுல கிடையாது, எல்லாம் பேங்க்ல தான் இருக்கு. அதனால நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஐயோ சரசக்கா, நான் அதுக்கு சொல்லல, அந்த திருடி இல்லை உமா, சோத்து குண்டான் திருடி. சோறு குழம்பு கூட்டு எது இருந்தாலும் அள்ளி பறக்கி தின்னுட்டு வந்துருவல்ல, அதுக்கு சொன்னேன். நான் எப்படா வீட்டுக்குள்ள போய் களவாண்ட தின்றுருக்கேன்? கேட்டு வாங்கி திம்பன தவிர இந்த மாதிரிலாம் களவாண்ட மாட்டேன்னு. ஏதோ முருங்கைக்காய் இருங்கைக்காய் பப்பாளி கிப்பாளி ஏதாவது மரத்துல கிடந்து ஆட்டையை போடுவோம். அது நீ தான் பண்ணுவ, என்னமோ என்னைய மட்டும் சொல்ற. சரி சரி, சும்மா விளாட்டுக்கு சொன்னேன், கோவப்படாதலாம் உமா. இங்க பாரு, சபையில எல்லாம் பார்த்து பேசணும். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் வரைய முடியும் பத்துக்கணுமே. போ வராத, உன்னை யாருங்க வாவான்னு கூப்பிட்டா? ஏதோ வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ட மாதிரி சொல்றா. எங்க பாருங்க, இந்த பெரிய பொண்ணு ரொம்ப வாய் ஓவரா
வேற வரவே மண்டை பார்த்துக்கிடுங்க. ஏன் ஏன் ஏற்கனவே இழிச்ச வச்சு வர முடியுங்க. கூட்டத்துல ஒரு ஆளு கம்மியா போச்சு. இப்ப நீயும் வரலன்னா வேற 3 பேர் உட்கார்ந்து நாங்க என்னத்த நேரத்தை பார்க்குவோம். பொழுதடைய வந்து கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்குமேனு பார்த்தா இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டுல ஆளாளுக்கு கிளம்ப பார்க்கலுவே. சரி சரி உமா மூஞ்சதிக்க வச்சுட்டு இருக்காத, நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். சரி சரி உமா கோவப்படாத. நம்ம போகும்போது மாமியார் வீட்டில் கருவாட்டு குழம்புன்னு நினைக்க இன்னைக்கு மொச்சக்கொட்டை போட்டு செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா வாசமாக இருந்தது. வீட்டு பக்கம் கிராஸ் பண்ணும்போது நேராக போய் அந்த மண்சட்டியில் செஞ்சு வச்சுருக்கோம் கிளவி. அப்படியே போகும்போது தூக்கிட்டு போயிடுவோன்னே. பாருங்கக்கா இப்ப தெரியுதா யாரு களவாணின்னு இப்ப தெரியுதாக்கா? சரி வேண்டான்னா போ, நான் மட்டும் களவாண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டுறேன். அந்த மண்சட்டிலே கொஞ்சோண்டு சோத்தையும் போட்டு விரசி கணத்தடி பக்கத்தில் இருந்து தின்னுட்டு அங்கேயே போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு ஓடிடுவேன். நீ வந்தா உனக்கும் தரலான்னு பார்த்தேன். உனக்கு வேண்டான்னா போ. என்ன விட்டுட்டு ஒத்தையில தின்னா உனக்கு வயித்தால போகும் பாரு. ரெண்ட ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லம்மா. அம்மா என்ன பெரிய முள்ளு பாத்தியா? ஐயா சொன்ன மாதிரி எப்படி எடுத்து கொடுத்தேன்னு பாத்தியா முள்ள? ஆமா இந்த முள்ளு தான் கால்ல கடந்துக்கிட்டு என்னைய பாடா படுத்தி விட்டுருச்சு. சரி சரி என்ன ஒண்ணும் செய்யாது. கொஞ்சோட தேங்காய் போட எல்லாம் சரியாயிரும். சந்தியா எனக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு வா பே ப்ளீஸ் பே. போ உனக்கு வேணா நீ எடு. அதான் இப்ப முள்ளு எடுத்தாச்சுல்ல, இனிமே போலாம் நடக்கலாம் ஒன்றும் செய்யாது. ஏன் இப்படி பண்ற? இனிமே கால்ல மண்ணு ஏறிக்கிடும் பே. நொண்டி நொண்டி போ. துணி இரு நான் எங்க வீட்ல போய் எடுத்துட்டு வரேன். அப்படி ஊக்க. சீ நன்றி கேட்டவா. பூ மாதிரி போய் தேங்காய் எடுத்துட்டு வரேன்னு போறா. இவ எடுத்து தரலான்னு வர நமக்கு. ரொம்ப முழுக்காத. எடுங்க காலை. இவ்வளவு நேரம் என் மேலதானே காலை வச்சுக்கிட்டு இருந்தா. எடு. மூக்க வச்சு மூக்கிலே குத்திடுவேன் பத்துக்க. இவங்க 2 பேரும் சண்டையும் பார்க்க முடியாதம்மா. என்னல வீட்டுக்கு வரியா? சோறு போட்டு தரியா? உங்க அப்பனே அவரே தரம்ல சோறு போட்டு சாப்பிட்டாரு. நீயும் போய் சோத்தை போட்டு திங்கனா நீயே போட்டு தின்னல. இவனுக்கு சோறு போட்டு கொடுக்க நம்ம போணுமாம்ல. சரி ரைட். பூமாரி இப்பதான் வீட்டுக்கு போனா. அவளை நான் சோறு போட்டு தர சொல்லிக்கிறேன். சரி போ போ. அவ சோறு போட்டு தந்தன்னா தின்னு, இல்லன்னா நீயே போட்டு தின்னு. சும்மா அவட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத. சரிம்மா. எங்கேயோ மீன் குழம்பு கமகமன்னு மணக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமலால இன்னைக்கு யாரு மீன் குழம்பு வைப்பா? நீங்கள் வைக்க மண்டியெல்லாம் இருக்கும். இப்போலாம் ஒரு சில பேர் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாம் வைக்காவ. நான் சொன்னேன்னே அப்போதே அந்த பாட்டி அது கூட மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு கறி தான் வைக்கணும் மதியம் சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது எப்படிலாம் நம்ம ஊர்ல சும்மையே அவ்வளோ வரும். செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் நான்வெஜ் எதுவும் சேர்க்க முடியாளுவே. கறி மீன் முட்டைன்னு எதுவும். அது எப்படி இப்போ ஆடி மாதம் அதுவுமா சேர்ப்பாவே? சேர்த்துருக்க மாட்டாவே. சும்மா மொச்சக்கொட்டை போட்டு அந்த கிளவி குழம்பு வச்சிருக்கோம். அப்போ இப்போ மீன் குழம்பு வாசம் வருது. அப்போ மீன் குழம்பு வாசம் இல்லைன்னா சொல்றீங்க? வருதுதான். யார் வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம 2 வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது யாரு? பிங்கி கிளவி தானே. வேற பிங்கி கிளவி வீட்டில் இருந்து தான் வருதுன்னு நினைக்க வாசம். அதுதான் 4 கிழமை ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஆமா ஆமா இருக்கும். அந்த பொம்பளை எதுவுமே பார்க்காது. மோனுக்கு கல்யாணம் அடுத்த மாதம் வச்சிருக்குதாமே. அப்படியா? எனக்கு எல்லாம் தெரியாதப்பா. எங்களுக்கு எல்லா நியூஸும் வந்துடும். அடுத்த மாசம் எத்தனாம் தேதியோ சொன்னவள எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. சரி விடுங்க. அவன் மோனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரிதான். பாவம் அந்த பயல வேற என்னதான் பண்ணுவான். வேற வயசு ஆயிட்டு போகுதுல்ல. ஓ காளையா வந்து துவாசே வாங்கிட்டு போ. உனக்கு இருக்க இடத்துக்கு கொண்டு வந்து தருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்ன நான் வேலைக்காரியா இங்க வந்து வாங்கிட்டு போலே. கொண்டாமா இந்த வாரே. இந்த அப்படி இன்னைக்கு ஆடி வெள்ளி, நீ அதெல்லாம் பார்க்கலையா? உனக்கு வேண்டானா தட்டை தந்துட்டு கிளம்பு. இல்ல எனக்கு வேணும், பசிக்குது. அப்ப போ போய் கொட்டிக்க. சரிம்மா. இங்க தந்தா தின்னுட்டு சும்மா கம்முனு கடப்பொன்னு இல்ல. கறியை நல்லா சுண்ட போட்டு வச்சாதான் நாளைக்கு கறி இன்னும் டேஸ்டா இருக்கும். கமலி அது யாருன்னு பாரு போன்ல. இருங்க பாக்குறேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, நேரம் கிட்ட நேரத்துல தான் போன் பண்ணுவானுவ. எவன்னு தெரியலையே. அட நம்ம சாலினி. சரியா போச்சு. எங்க இருந்தாங்க? அட யாருமா அது? நீங்களே பார்த்து பேசிட்டு வை. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்களே பேசுங்க. என்னங்க பிடிங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அட சாலினி, இவ என்னத்துக்கு இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்கா? சரி என்னன்னு கேப்போம். என்னம்மா தங்கச்சி திடீர்னு போன் பண்ணிருக்க? அண்ணே நீங்க இன்னும் தூங்கலையா? அம்மா நடுராத்திரி போனை பண்ணிட்டு தூக்கலையான்னு கேட்டா என்னம்மா அர்த்தம்? அண்ணே கோப்ல தூங்கிருப்பாரு அண்ணே. கடவுளே, இவளை என்னதான் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. நடுராத்திரி போனை பண்ணிட்டு கோப்ல தூங்கி போனா தூங்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சரிங்க, குட் நைட். அம்மா சாலினி, உனக்கு மனசாட்சியே இல்லையாம்மா? இந்த அண்ணனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னண்ணே இப்ப என்னாச்சுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? நான் இப்ப என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? ஆமாம்மா, உனக்கு தப்பாவே தெரியாது. ராத்திரி தூங்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி இப்படிலாம் கேட்கற பத்தியா? உனக்கு இதெல்லாம் தப்பாவே தெரியாது. இந்த பச்சை பிள்ளைய பார்த்தா உனக்கு பாவமா வேற தெரியல பேரு.
சரி சரி சாரிண்ணே, நீ தானே இன்னைக்கு வந்துருவாங்கன்னு சொன்ன, கடைசியில் பார்த்தா அவரு வரவே இல்லை, அதான் கால் பண்ணேன். ஏமா சாலினி, ஒழுங்கா மனசன கடுப்பேத்தாம போய் படுமா. என்ன கோப்பில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருப்பான். கேக்குற அவரு கேள்வியா கூமுட்டத்தனமா. ஏமா தயவு செய்து போய் படுமா தங்கச்சி, உயிரை எடுக்காத, மனசுல கொஞ்ச நேரம் தூங்க விடு. அம்மா என்ன என்ன அமைதியா இருக்கு, ஏதாவது சொல்லு. என்ன ஒரு பதிலும் வரல, பூனை வச்சுட்டாளா? சரி நல்ல வேலை வச்சுட்டா போல இருக்கு, நம்ம தூங்குவோம். பாரு இங்க ஒருத்தி என்ன நடந்தாலும் சரின்னு அவ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு மனுஷன் கடந்து ராத்திரி கதறிக்கிட்டு இருக்கானு நம்மள பாவம் பார்க்க ஒரு ஜீவன் இல்லது வீட்டுல. அட என்ன மறுபடியும் போன் அடிக்குது? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா தூங்கிட்டா போலன்னு பார்த்தா மறுபடியும் போன் அடிக்கால. சொல்லு சாலினி. என்னண்ணா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க? இல்லம்மா நீ அமைதியா இருந்த, சரி ஒண்ணுமே பேசலன்னதும் தூங்க போயிட்ட போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் கட் பண்ணிட்டு தூங்க போனேன். பதில் பேசலன்னா நீ பாட்டுக்கு கட் பண்ணிட்டு போயிருவியா? நான் உன்னைய முறைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது கூட தெரியாம நீ என்னைய கட் பண்ணிட்ட பத்தியா? அடிப்பாவி, இன்னைக்கு நம்மள தூங்க விட மாட்டா போல இருக்கு. ஏம்மா நீ முறைக்கிறது எப்படிமா போன்ல எனக்கு இங்க தெரியும். ஐயோ முடியல. சரி விடுங்கண்ணா, நீங்க கோப்பலைக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாரா என்ன ஏதுன்னு கேளுங்க, கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆத்தாடி, இந்த நடுராத்திரியில நான் உனக்கு ஃபோன் பண்ணணுமா? இந்த நேரத்துல அவனுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவன் என்னைய கொன்னுருவான். இப்போ அவனுக்கு நான் எப்படி ஃபோன் பண்றது? அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் என்னைய கடிச்சு வச்சிருவானே. இப்போ நான் என்னதான் பண்ணேன்? இவ ஒரு பக்கம் ஃபோனை போட்டு எழுப்புறா, அவனுக்கு ஃபோன் பண்ண நமக்கு பயமா இருக்கு. இதுங்க ரெண்டுகிட்டே மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிக்கிறோம். விமலா நான் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? இப்போ மட்டும் நீங்க கோப்பலைக்கு ஃபோன் பண்ணி பேசலன்னு வைங்க, உங்களை குருமாக்கு தேங்காவை அரைச்சு விடுவேம்மா. என்னது குருமாக்கு தேங்காவை அரைச்சு விடுவியா? அதுக்கு அவன்கிட்ட வாங்குற கடியே மேலு. சரிம்மா நீ போனை வை, நான் உன் புருஷனுக்கு போனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்றேன். சரிண்ணா சரிண்ணா, சீக்கிரம் ஃபோன் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லு மச்சான். அட இவன் இன்னும் தூங்கலையா? ஒரே ரிங்ல அட்டன் பண்ணிட்டான். என்ன சொல்லி திட்ட போறானோ தெரியலையே. இல்ல மச்சான், அது சரி சரி எனக்கு புரியுது. நான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலான்னு பார்த்தேன், ஃபிளைட் கிடைக்கல. அதனால 9 மணி ஃபிளைட் தான் பிடிச்சி வரேன். அதனால வந்துட்டு கால் பண்றேன், நீ வந்து பிக்கப் பண்ணிக்க. சாலினி கிட்ட சொல்லிடுறேன்னா. எப்படிடா நான் கேட்காமலே கரெக்டா எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்ட? சாலினி பத்தி எனக்கு தெரியும்டா, அதான். சரி மச்சான், சரி அப்ப நான் வைக்கிறேன். சரி ஓகே பாய். லூசு, எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவா என்னன்னு என்கிட்ட கேட்காம அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நடக்கா போல இருக்கு. இவ கூட சேர்ந்து சேர்ந்து நானும் லூசு மாதிரி ஆயிட்டேன். டைம் அடிக்கடிக்காலத்தெல்லாம் டைம் எல்லாம் கூட்டிலாம் வச்சு பார்க்க, அப்பவும் நேரம் போக மாட்டேங்குது. எப்படா வீட்டுக்கு போய் அவளை பார்க்கலான்னு இருக்கு. கடிகாரத்துல எல்லாத்துலயுமே டைம் அதிகப்படுத்தி வச்சா மணி ஆயிருமா என்ன? ஏன் தான் நானும் இப்படி பண்றேனோ தெரியல. அட மறுபடியும் என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதான் உன் புருஷன் காலையில வந்துருவான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அண்ணா ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு முறை அவருக்கு ஃபோன் பண்ணி காலையில நான் அவருக்காக என்ன சமைச்சு வைக்கட்டும்னு மட்டும் கேளுங்களேன். எப்பா முடியலடா, புருஷனும் பொண்டாட்டியும் என்னைய நல்லா வச்சு செய்றீங்கடா. இதுக்கு மேல என்னாலையும் மட்டும் இல்ல, என் போனாலையும் முடியாது. தயவு செய்து போனை வச்சிரு. என் போன்லயும் சார்ஜ் இல்ல, இதுக்கு மேல என்கிட்ட பேச என் தெம்பு இல்ல. இங்க பாரு, புருஷனை போட்டு ரெண்டும் பாடா படுத்திட்டு நடக்குதுங்க. இங்க ஒருத்தி நல்லா தூங்குறா. எவன் எக்கடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு? இவளை தூங்க விடக்கூடாது, எழுப்பி விட்டுறணும். ஏமா கமலி எந்திரிமா. கமலி என்னது இது? காதுக்குள்ள பஞ்சு வச்சுட்டு படுத்து கிடக்கா. அது எப்படி நான் தூங்காம இவன் மட்டும் தூங்கலாம்? கமலி எந்திரி. அட என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் இங்க ரெண்டு கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சொகுசா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, அதுவும் உசாரா பஞ்சு எடுத்து காதுக்குள்ள சொருவிக்கிட்டு. அதை நீங்க இப்பதான் பாத்தீங்களாக்கும். இதுக்குதான் என்ன மாதிரி உசாரா ஃபர்ஸ்டே பஞ்சு எடுத்து காதுல வச்சுட்டு தூங்கணும்ன்றது. ஓஹோ, இது தெரியாம தான் நான் மக்கு மடச்சாம்பிராணிகளா மாட்டிக்கிட்டு இருந்துகிட்ட முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க மக்குன்னு தான் எனக்கு எப்பவோ தெரியுமே, அது உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதாக்கும். சரி சரி விடுங்க விடுங்க, சாலினி என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதான் நான் முன்னாடியே பஞ்சு எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு படுத்துட்டேன். தெரிஞ்சு என்ன யூஸ்? புருஷனை காப்பாத்தணும்னு அக்கறை இல்லையே உனக்கு? சரி பேபி வா தூங்கலாம். இதுக்கு மேல தூங்கினா என்ன, தூங்காம போனா என்ன? இதுக்கு மேல படுத்த மட்டும் அவ தூங்க விட்டுருவாளா என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி போனை பண்ணி வெறுப்பேத்துவாங்க. நீ தூங்கு. அட வாங்குங்க, பாத்துக்கிடலாம். போனை சார்ஜில் போட்டுட்டு வாங்க தூங்குவோம். இந்த வாரம் இரு.